Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Presta Premium Women's Wear. Let your body love it. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். இது குரு மறைஞ்சு இருந்து சில வேலைகள் பார்க்குற மாதிரி இருந்தாலும் குரு உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். குரு உங்கள் வீட்டுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இப்போ வந்துடுவார். இப்போதைக்கு அவர் அப்படி இருக்கிறார். ஸோ குரு உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டத்துக்கு இப்போ நம்ம வந்தாச்சு, அது உச்சத்துக்கு போயிடும். ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க, எஃபர்ட் போட்டுகிட்டே இருப்பீங்க. இப்போ சில பேர் வெளிநாட்டிலலாம் இருக்கிறீங்க, எல்லாமே ஒரு குழப்பத்திலேயே இருக்கும். இருக்கிற இடம் கரெக்டாக, செய்கிற வேலை கரெக்டாக, அந்த விட்டுட்டு இங்கே வந்துடலாமா, எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கான்னு ஒரு குழப்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் நிறைய கடகராசிக்காரங்க இருப்பீங்க. அதோட டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் லாஜிக்கலாக தான் இருக்கணும், எமோஷ்னலாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் கடகத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயம். என்னென்னா, இந்த எமோஷன்ஸை ஒரு பக்கம் வச்சுட்டு லாங் டேர்மாக நீங்கள் சில விஷயங்களை யோசித்து நீங்கள் டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அது தான் உங்களுக்கு ஃபேவரபுளாகவே அமையும். இல்லைன்னா இப்போ நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது கடகத்துக்கு வந்துடும். உங்களுடைய எமோஷன்ஸ் அங்கே வேலை பற்றக்கூடாது. காரியம் பெருசா வீரியம் பெருசா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் எப்போவுமே சொல்லுவோம் தெரியுமா. காரியம் பெருசுங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருந்துக்கணும். இந்த தடவை கடகம் அப்படி கண்ணும் கருத்துமாக இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருடம் நல்ல சிறப்பான ஒரு க்ரோத்தான ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு அமைது. கரெக்டாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் கடகத்துக்கு. உங்களுக்கு லைஃப்பில் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி, எதை செக்ரிகேட் பண்ணி, அதாவது எதை சூஸ் பண்ணணும், எல்லாமே நம்ம லைஃப்பில் முக்கியம்தான். ஆனால் எதை நம்ம முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அந்த தெளிவு அப்படிங்கிறது கடகத்துக்கு வரும் இந்த தடவை. கடகராசி அப்படின்னாலே எமோஷன்ஸ் தான் உங்களுக்கு ப்ளே பண்ணும். அந்த பொசசிவ்னஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப் பார்ட்னர் சம்டைம்ஸ் கஷ்டப்படுத்துகிற மாதிரி கூட சுச்சுவேஷன்ஸ் ஆகிடும். இல்லை நீங்களே போய் கூட அந்த ட்ராப் அந்த ஒரு லூப் மாதிரி போய் மாட்டிக்குவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 2026 ஏப்ரல் 14 வரக்கூடிய சித்திரை தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ, இந்த தடவை செவ்வாய்க்கிழமையில் வருது. அதாவது விஸ்வாவசுலிருந்து பராபவ ஆண்டு அப்படின்னு பார்க்கப்படுது. பராபவ ஆண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, கரெக்ஷன்ஸ், எல்லாமே செஞ்ச பிழைகளை நம்ம எப்படி திருத்திக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் பராபவ ஆண்டாக பார்க்கப்படுது. ஸோ செவ்வாய்க்கிழமையில் மேஷ ராசியில் சூரியன் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் சித்திரை திருநாளாக பார்க்கப்படுது. கரெக்டாக சூரியனுடைய டிகிரி எந்த இடத்துல கரெக்டாக நம்ம நிற்கிதுன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் சித்திரை திருநாளாக பார்க்கப்படுது. ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக அந்த 360 டிகிரி 180 டிகிரி அப்படிங்கிறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம் இல்லையா. இந்த திசையில் தான் இந்த சூரியன் உதிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. நம்ம சின்ன வயசுலலாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த நாள் மட்டும்தான் அந்த இடத்துல சூரியன் உதிக்குது அப்படிங்கிறது தான் சித்திரை திருநாளாக கொண்டாடப்படுது. இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கடக ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, உங்களுக்கு குரு 12ஆம் வீட்டில் இருக்கிறாங்க, சனி 9ஆம் வீட்டில் இருக்காங்க, ராகு 8ஆம் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் இது குரு மறைஞ்சு இருந்து சில வேலைகள் பார்க்குற மாதிரி இருந்தாலும் குரு உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். குரு உங்கள் வீட்டுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இப்போ வந்துடுவார். இப்போதைக்கு அவர் அப்படி இருக்கிறார். ஸோ குரு உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டத்துக்கு இப்போ நம்ம வந்தாச்சு, அது உச்சத்துக்கு போயிடும். இப்போ என்னென்னா, நிறைய இன்டர்னல் வைஸ் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இனிமேல் தான் குரு பயிற்சிலாம் வேறு வரப்போகுது அப்படிங்கிறப்போ நீங்கள் சரி ஆகிடுவீங்க. நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ் இதுக்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, இல்லை ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க, எஃபர்ட் போட்டுகிட்டே இருப்பீங்க. இப்போ சில பேர் வெளிநாட்டிலலாம் இருக்கிறீங்க, எல்லாமே ஒரு குழப்பத்திலேயே இருக்கும். இருக்கிற இடம் கரெக்டாக, செய்கிற வேலை கரெக்டாக, அந்த விட்டுட்டு இங்கே வந்துடலாமா, எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கான்னு ஒரு குழப்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் நிறைய கடகராசிக்காரங்க இருப்பீங்க. அதோட டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குது. அது எப்படின்னா, மறைஞ்சிருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு இடத்துல இருக்குது. எல்லாருமே எப்படி இருக்கிறாங்கன்னா, இன்டர்னலாக உள்ளூர் நீங்கள் எந்த அளவுக்கு மாறுறீங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வரப்போகுது, எமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் கடகம் ரொம்ப கவனமாகவே இருக்கணும் அப்படின்னே பார்க்கப்படுது. என்னென்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் லாஜிக்கலாக தான் இருக்கணும்,
எமோஷ்னலாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து கடகத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயம். என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே வருது கடகத்துக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் டெசிஷன்ஸ் எடுக்கிறது வந்து எமோஷ்னலாக டெசிஷன் எடுக்கிறீங்களா, லாஜிக்கலாக டெசிஷன் எடுக்கிறீங்களா அப்படிங்கிறது தான். இந்த எமோஷன் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு பிடிச்சது ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அந்த பிடிச்ச விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவரபுளாக லாங் டேர்மாக இருக்குங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் யோசிக்கணும். லாஜிக்கலாக சில விஷயங்கள் கையாளுறீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரோத் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து பர்டிகுலராக எனக்கு இந்த காலேஜ் தான் போகணுன்னு எமோஷன் போய் ஒரு இடத்துல போய் கனெக்ட் ஆகும். அப்போ இன்னும் ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை யாராவது மென்டர்ஸ் மாதிரி யாராவது வந்து இல்லை நீங்கள் இந்த இடத்துல போய் படிக்கிறீங்க, இந்த இடம் மாறி போய் இந்த காலேஜில் படிக்கிறீங்க, இல்லை இந்த இன்ஸ்டியூஷனில் போய் படிக்கிறீங்கன்னா நாளைக்கு லைஃப் நல்லாயிருக்கும்னு அந்த ஒரு லாங் டேர்மாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் லாஜிக்கல் திங்கிங். அந்த லாஜிக்கல் திங்கிங்குள்ளார உங்களோட எமோஷனல் கனெக்ட் போகாது. ஸோ இந்த எமோஷன்ஸை ஒரு பக்கம் வச்சுட்டு லாங் டேர்மாக நீங்கள் சில விஷயங்களை யோசித்து நீங்கள் டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ஃபேவரபுளாகவே அமையும். இல்லைன்னா இப்போ நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கடகத்துக்கு வந்துடும். கடகத்துக்கு டைம் நல்லாயிருக்கு, ஆனால் நம்ம இந்த நல்லா இருக்க ஒரு விஷயத்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், மன ரீதியாக எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், லாஜிக்கலாக எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிற ஒரு விஷயத்தையும் கடகம் கவனத்தில் செலுத்திக்கணும். அதோட கடகம் வந்து உங்களுடைய ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு ஒன்று வருது அப்படின்னா முதல் தூக்கம் கெடும். தூக்கம் கெட்ட உடனே உங்களுக்கு வயிற்றில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்கின்னில் தான் இஷ்யூஸ் காட்டும். ரேஷஸ் வருது, பிம்பிள்ஸ் வருது, அந்த பிக்மெண்டேஷன்ஸ் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாமே வெளிப்புற தோற்றம் கிடையாது. இன்டர்னலாக உங்களுடைய ஆர்கன்ஸ்லேயும் சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குங்கிறதையும் நீங்கள் கவனம் செலுத்தணும். உங்களுடைய லிவர், கிட்னி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது ரொம்ப அவசியம் ஹெல்த் ரீதியாக பார்க்கும் பொழுது. இப்போ மீடியா ஃபீல்டில் இருக்கீங்க, இல்லை மற்ற வேலைத்துறைகள்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லபடியாகவே வருது, உங்களுடைய எமோஷன்ஸ் அங்கே வேலை பத்தரக்கூடாது. காரியம் பெருசா வீரியம் பெருசா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் எப்போவுமே சொல்லுவோம் தெரியுமா. காரியம் பெருசுங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருந்துக்கணும். இந்த தடவை கடகம் அப்படி கண்ணும் கருத்துமாக இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருடம் நல்ல சிறப்பான ஒரு க்ரோத்தான ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு அமையுது. கரெக்டாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் கடகத்துக்கு. இப்போ வந்து ஜாப் சேஞ்சஸ் அப்படிங்கிறது, இடம் மாற்றத்துக்கான அமைப்பு, சில பேர்த்துக்கு வந்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, இந்த அமைப்பெல்லாம் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு கடகராசியில் இருக்கவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போ நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். சில பேர் வெளிநாட்டுக்கு நாங்கள் ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுக்கான க்ரோத் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வரும் இந்த தடவை கடகத்துக்கு. ரொம்ப எமோஷனலாக ரொம்ப ஹெவியாகிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்காதீங்க. வழிபாட்டு ஸ்தலங்கள் நீங்கள் போகிறது கூட எப்படி போகணுன்னா இந்த யோகாசனம் பயிற்சி மையங்கள்லாம் இருக்கும் தெரியுமா, தியான பீடங்கள் மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் போய் அமைதியாக உட்காந்துட்டு வர்றது, அவசரமாக போய் கோயில் வழிபாடு பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. இந்த தடவை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக மன ரீதியாக கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கடகத்துக்கு ரொம்ப அவசியமாகவே படுது இந்த வருடம். அதனால் மனசு கரெக்டாக வச்சுக்கிட்டீங்க, அந்த எமோஷன்ஸை கிளியராக சமநிலையில் வச்சுக்கிறீங்க அப்படின்னா லைஃப் ரொம்ப ஸ்டேபிள் அண்ட் ஸ்டெடியாக உங்களுக்கு போகும் அப்படிங்கிறது தான். பல விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கும். அப்போ எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, இந்த ப்ரையாரிட்டைசேஷனுக்கு தான் மெடிடேஷன் மாதிரியான ஒரு இடங்களில் போய் நீங்கள் அமைதியாக உட்காந்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு லைஃப்பில் வந்து எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எதை செக்ரிகேட் பண்ணி, அதாவது எதை சூஸ் பண்ணணும், எல்லாமே நம்ம லைஃப்பில் முக்கியம்தான். ஆனால் எதை வந்து நம்ம முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அந்த தெளிவு அப்படிங்கிறது வந்து கடகத்துக்கு வரும் இந்த தடவை. இப்போ திருமண அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவனமாகவே லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். அகெயின் இங்கேயும் அதே தான், எமோஷனில் டெசிஷன் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையிலையுமே நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். லாங் ரன்னாக எப்படி இருக்கும், என்னோடய லைஃப் எப்படி இருக்கும். ஏன்னா ஜென்ரலாகவே கடகராசி அப்படின்னாலே எமோஷன்ஸ் தான் உங்களுக்கு ப்ளே பண்ணும். அந்த பொசசிவ்னஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப் பார்ட்னர் வந்து சம்டைம்ஸ் வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி கூட சுச்சுவேஷன்ஸ் ஆகிடும். இல்லை நீங்களே போய் கூட அந்த அந்த ஒரு லூப் மாதிரி போய் மாட்டிக்குவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து உங்களுக்கான ஸ்பேஸ் எடுத்து, ஸோ பொண்ணெல்லாம் பார்க்க போகிறீங்க, மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தையும் கவனத்தில் வச்சுக்கணும். அவங்களுக்குன்னு சில ஸ்பேசஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக நீங்கள் ஆலோசனை எல்லாம் பண்ணி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் திருமண பந்தத்துக்குள்ளே போகிறதுக்கு உகந்தவராகவே இருப்பீங்க. ஸோ இந்த மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ராப்பராக பேச்சுவார்த்தையெல்லாம் கரெக்டாக நடத்தி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் கடகத்துக்கு. இப்போ கடகராசியில் இருக்கவங்கலாம் வந்து ராமநாத சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. ராமநாத சுவாமி கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னாலே என்ன தடைகள் இருந்தாலும் உங்களுக்கு கிளியரன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு.
Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Presta Premium Women's Wear. Let your body love it. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம் நேரமும் மிச்சம்.